ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன என் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நீர் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சம்பாதித்தீர் ஆண்டவரே. நீரே என் மெய்யான தேவனாக இருப்பதற்காய் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியான தேவன் எங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணி இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் பலப்படுத்த காத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும் காலை வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் அந்த ஆதியாகமத்திலிருந்து ஆகமங்கள் 5 நம்ம தியானித்தோம். பிறகு நம்ம யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகமங்கள் 5ஐயும் மோசே எழுதினது தேவன் சொல்ல சொல்ல தேவன் மனிதனோடு அவர் மனிதனோடு வாசம் பண்ணுவதற்காக ஆண்டவர் மோசே மூலமாய் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளுக்கு தெளிவுபடுத்தி கொண்டு வருகிறார். இப்போ கடைசி காலங்களில் நாம் ஜீவிக்கிறோம். இப்போ கடைசி காலம் கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்த மரபு ஆதியாகமத்திலேருந்து பார்க்கும்பொழுது 6000 ஆண்டு சரித்திரம். நம்மளுக்கு 6000 ஆண்டு சரித்திரம் நமக்கு இருக்குது வேதத்தில். ஆனால் கர்த்தர் யுகயுகமாக இருக்கிறார். அந்த யுகயுகமான தேவனை நம்ம எளிதில் கண்டுகொள்ளணும். இயேசு கிறிஸ்தின் மூலமாக நம்ம எளிதில் ஆண்டவரை நெருங்கி கிட்டி சேர்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இருந்தது. அதே நம்மளுக்கு இயேசுவானவர் கற்பித்தார். நாம் அந்த ஆவியாக இருக்கிற தேவனை நம்ம நினைச்சோம், அவர் ரூபத்தை ஒருவனும் கண்டதில்லை, தேவனுடைய ரூபத்தை ஒருவனும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்த மரம் தான் நம்மளுக்கு வேதத்தின் வெளிச்சமே நமக்கு பிரகாசித்தது, நம்ம மேலே உதித்தது. இயேசு கிறிஸ்துவின் மேல் உதித்த அந்த ஒளி நம்ம மேலே உதித்து பிரகாசிக்கிறது. இப்போ நம்ம அதை கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். நம்ம அதை ஆராய்ந்து கொண்டுக்கிறோம். நம்ம கடந்த காலங்களில் வேதம் அனைத்துமே அந்த இஸ்ரவேல் புத்திரர் சிஷ்டாந்தமாக வச்சு தான் எல்லாமே எழுதியிருக்காங்க. இஸ்ரவேல் புத்திரர் சொந்த ஜனங்கள். அந்த சொந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார். நாமும் இந்த உலகத்தில் நம்ம புறஜாதி தான், காணியாட்சிக்கு புறம்பாய் உள்ளவர் தான். ஆனால் சிலுவையின் மூலமாய் நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னால் அவர்களுடைய சபிமமானியர்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சிலுவையில் நம்மளுக்கு அந்த அந்த அதை ஆணியடித்து மகிமையாய் வெட்டி சிறந்து இஸ்ரவேலர்களுக்கு இல்லாமல் புறஜாதியருக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். இப்போ இஸ்ரவேலர் என்ன செய்வாருன்னா ஜீசஸை பிலீவ் பண்ண மாட்டாங்க. அவங்க யெகோவா தேவனை தான் இது பண்ண முடியாது, இயேசுவானவரை அவங்க மெய்யான தேவன் சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா வணங்க மாட்டாங்க. அந்த தேவன் அப்படி அதில் வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம என்ன ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இப்போ யோசுவாவினுடைய புஸ்தகத்தை எழுதினது யோசுவா நம்ம 19 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா 19ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். 18 வரைக்கும் முடிச்சாச்சு. இதில் 19ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 51 வசனங்கள் இருக்கிறது. இதில் என்னென்னா பழைய ஏற்பாட்டு இதில் என்ன செய்யணும்னா ஆண்டவர் எகிப்துக்கு, அதாவது எகிப்திலிருந்து கானான் தேசத்து வரைக்கும் வழி நடத்திட்டார். யோர்தானை தாண்டி கானானுக்குள்ளே பிரவேசித்துட்டு 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அந்த சைடு பங்கு கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் உள்ள கோத்திரத்துக்கு 9.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு இந்த சைடில் இல்லை பழைய அதிகாரத்துக்கு பண்ணும்போது பென்யமீன் கோத்திரத்துக்கு கொடுத்தாச்சு பங்கு. பிறகு இப்போ என்ன செய்யணும்னா மீதி உள்ள கோத்திரத்துக்கு, அந்த 2 கோத்திரத்துக்கு கொடுத்தது மீதி உள்ள கோத்திரத்துக்கு பங்கை பிரித்து கொடுக்கணும். யோசுவா தான் பங்கிட்டு கொடுக்குறான், மோசே கிடையாது. மோசே 2 கோத்திரத்துக்கு தான், 2.5 கோத்திரத்துக்கு யோர்தானுக்கு அந்த சைடில் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவனுடைய காலம் முடிஞ்சு விட்டது, அவன் இறந்து போயிட்டான், வயதாயினால இறந்துனான். இப்பொழுது யோசுவா
இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்குறோம். நம்ம அதை தியானித்து கொண்டுக்கிறோம். 19 இதெல்லாம் ஏன் நம்ம தியானிக்கணும்னா, வேதத்தை நம்ம முழுதும் ஆராயணும்னா இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், வேதத்தில் தேறின வேதபாரனாக இருக்க முடியும். நம்மளுக்கு வேதத்தில் தேர்றது தான் இந்த காலத்தில் மெயின். மற்ற எல்லாமே நம்ம உலகத்தில் கண்டடைஞ்சிக்கலாம். ஆனால் வேதத்தை கண்டறிகிறது தான் பெரிய சிலாக்கியம் மனுஷனுக்கு. ஆண்டவர் கொடுத்த நோக்கமே பூலோகத்தில் மனுஷன் மாமிசமாக பிறக்கிறது காரணமே தேவனை யார் என்பதை அறியதுக்கு தான் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் என்ன மாம்சத்தில் அனுப்பியிருக்கிறார். அதை நம்ம தியானிக்கணும். இப்போ 19ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். 2ஆம் சீட்டு சிமியோனுக்கு விழுந்தது. சிமியோன் புத்திரில் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படியே கிடைத்த சுதந்திரம் யூதா புத்தருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. அவர்களுக்கு சுதந்திரமாக கிடைத்த பட்டணங்கள் பெயர்கள் சேபா, சோபா, மெக்தலா, அசர் சூல்கான், பாலா, அத்சோம், எல்கோத்தா, பெத்துல், ஓர்மா, சில்கால், பெத்மா, ஆத்சார், சூசா, பெத்லேபேவாத், சர்கோன் பட்டணங்கள் அவைகளின் கிராமங்களும் 13 கிராமங்களுக்கு எப்படிச்சுன்னா அந்த சிமியோன் கோத்திரத்துக்கு விழுந்தது. அந்த சீட்டு போட்டு எடுத்ததில் சிமியோன் போட்டு கோத்திரத்துக்கு விழுந்தது. இந்த கோத்திரம் எப்படின்னா யூதா புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது. சுற்றிலும் யூதா கோத்திரம், உள்ளுக்குள்ளே யார் கோத்திரம் இருக்குதான் சிமியோன் கோத்திரத்துக்கு அந்த பங்கு கிடைச்சதுன்னு யார் எழுதுறாரு. இதெல்லாம் பழைய பாட்டின் முறைப்படி அந்த ஊர் பேரை அப்படியே எழுதியிருக்காரு. நம்ம தமிழ் ஆக்கியத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் இதாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அவையுள்ள கிராமங்களும் உட்பட 13 பட்டணம் சிமியோன் இருக்குது. சிமியோன், ரூபன் சிமியோன், 2வது பிறந்தவன் சிமியோன், ரூபன் சிமியோன். அந்த சிமியோனுக்குள்ள கோத்திரம் 2ஆம் சீட்டு விழுந்தது மாதிரி இவங்களுக்கும் சீட்டு 2ஆம் சீட்டு விழுது இவங்களுக்கும். மேலும் ஆயின், நிம்மோன், எத்சோர், ஆசான் என்னும் 4 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே. இந்த பட்டணங்களில் முற்றிலும் பாலாத், பேர்சா மட்டும் தெற்கே இருக்கிற ராமநாத் மட்டும் இருக்கிற எல்லா கிராமங்களுமே. இவைகள் சிமியோன் புத்திர கோத்திரத்துக்கு அவர்கள் வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரம். சிமியோன் புத்திரத்துக்கு அவங்க வம்சத்தின்படி சுதந்திரம். இவங்க எல்லாமே அசதியாக இருந்துட்டாங்க. போர் செய்து எல்லாமே பிடிச்சதுனால அந்த 7 கோத்திரத்துக்காரங்க 7 கோத்திரத்துக்காரங்க அசதியாக இருந்து தான் அவங்களுடைய பட்டணத்தை பிடிக்கிறாங்க. அதை எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீங்கள் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா சொல்கிறான். ஆனாலும் இவங்க என்னச்சேன்னா நம்ம தான் மொத்தமாக பிடிச்சாச்சே அப்படின்னால மெதுவாக செய்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறான், மோசே மூலமாக அவங்கள நீங்கள் உங்களுடைய அசதியாயிராமல் அவங்க பட்டணங்களை பிடிங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பிடிங்கன்னு சொல்கிறாரு. இவங்க தான் அசதியாக இருந்து தான் அந்த தேசத்தை பிடிக்க முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ அசதியாக வேற இருக்கிறாங்க. ஆனாலும் தேவன் மாறாதவர், அவங்களுக்கு பட்டணங்களை கிளியராக கொடுத்தார். சிமியோன் புத்திரோட சுதந்திரம் யூதா புத்திரன் பங்கு விதத்துக்குள் இருக்கிறது. யூதா புத்திரின் பங்கு அவர்களுக்கு மிச்சமாக இருந்தபடியால் சிமியோன் புத்திரர் அவர் சுதந்திரத்தின் நடுவே சுதந்திரம் பெற்றார்கள். அதாவது இவங்க யூதா கோத்திரத்துக்கு எல்லாமே கிடைச்சி சுதந்திரம் கிடைச்ச உடனே நடுமத்தில் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அதை யாருக்குன்னா சிமியோன் கோத்திரத்துக்கு அந்த பங்கு உள்ளே கொடுக்குறாரு. 3ஆம் சீட்டு செபுலோன் புத்திரருக்கு விழுந்தது. அவர்கள் அவர்களுடைய வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரத்தின் பங்கு சாரித்து மட்டுமல்ல, அவருடைய எல்லா மலைகளும் ராம்லாவுக்கு ஏறி தாபேசுக்கு வந்து யோகினாமுக்கு எதிரான ஆற்றுக்கு போம். சாரியத்திலிருந்து அது கிழக்கே சூரியன் உதிக்கும் முனையாய் கில்தோசின் பேரின் எல்லையாய் இருக்கும். திரும்ப தாபரத்துக்கு சென்று எஸ்பிக்கு ஏறி அங்கிருந்து கீழ்ப்புறத்திலும் கிரியாத்து தீகோன்ஸையும் கடந்து நிம்மோன் தெற்கும் யோவாவுக்கும் போகும். அப்புறம் அந்த எல்லை வடக்கே அனதேலுக்கு திரும்பும் இப்தாவேவின் பள்ளத்தாக்கிலே முடியும். காக்காத், நகால், சிம்ரோன், இதெல்லாம் பெத்லஹேம் முதலான 12 பட்டணங்களும் அவங்களுக்கு கிராமங்களுமே. இது அந்த பட்டணத்தை பூரா செபுலோன் கோத்திரத்துக்கு பிரித்து பங்கு சொல்கிறாங்க. இவங்க எப்படின்னா இவங்க போய் பிடிக்கிறது இல்லை, ஒரு 4 பேர் போய் அந்த மேப்பை போட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது என்னென்ன பட்டணம்னு சொல்லிட்டு அந்த அளவு கொண்டு வந்து அந்த 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 வந்து சீலோவிலே கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சீட்டு போட்டு இது எடுக்கிறாங்க. அந்த பங்கு விதத்தை மாத்திரம் அவங்க வாசிக்கிறாங்க. பத்திரத்தில் அந்த பங்கு விதத்தை பிரிக்கிறத எழுதுகிறாங்க. இசக்கார் புத்தருக்கு அவருடைய வம்சத்தின்படி கிடைத்த
4ஆம் சீட்டு இசக்காருக்கு விழுந்தது. 4ஆம் சீட்டு இசக்கார் கோத்திரத்துக்கு விழுந்தது. 7 கோத்திரத்தில் கொடுக்கணும். இது 4ஆம் சீட்டு யாருக்கு விழுந்ததுன்னா இசக்கார் கோத்திரத்துக்கு. இசக்கார் புத்தருக்கு அவருடைய வம்சப்படி கிடைத்த எல்லை எஸ்ரேல், கொசுல், லோத், சூனோம், அப்ராஹிம், சீகோன், அனாதராத், ராப்திக், கிஷியோன், அப்தோல், ரெகிமாத், எக்னாகிம், எல்காத்தா, பெத்சாசேஸ் இவைகள். இது அப்புறத்தில் உள்ள எல்லை இது தாபேருக்கும் கசமீருக்கும் பெசிமெஸுக்கும் வந்து யோர்தானில் முடியும். பெசிமெஸ் ஜனங்கள் வந்து அந்த இதுக்கு முன்னால் நம்ம அதுக்கடத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க வந்து கர்த்தருடைய பெட்டியை பார்த்தனால அந்த பெசிமெஸ் ஜனங்களுக்கு நிறைய வியாதிகள் வந்து பாருங்கள். அந்த பட்டணம் தான் இந்த பட்டணம். இது எல்லாமே ரெக்கார்டில் இருக்கும். வேதத்தில் உள்ளது பூரா ஒரு புள்ளி கூட இல்லாமல் இல்லை. தப்பான முறையிலையோ மற்ற இதுலையோ எழுதவே இல்லை. தேவ ஆவியான ஒரு உணர்த்தி கரெக்டாக எழுதியிருப்பார். மனுஷன் கூட தவறிடுவான். ஏன்னா தேவன் வந்து வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொல்லாம கட்டளை இருக்கும், ஒரு பிசு கூட வராது. எலக்ட்ரானிக் தப்பாத மாதிரி அதை விட 100 மடங்கு கூட வேதத்தினுடைய ஒரு புள்ளி ஒரு அர்த்தங்களும் அவ்வளோ ஊர்களும். இந்த பட்டணங்களும் இதில் சேர்ந்த கிராமங்களும் இசக்கார் புத்தருக்கு கோத்திரத்துக்கு அவர்களுக்கு வம்சத்தின்படி கிடைத்த சுதந்திரம். இசக்கார் கோத்திரத்துக்குள்ள வம்சத்துக்கு எழுதிட்டார். 5ஆம் சீட்டு ஆசேர் புத்தருக்குடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. அவளுடைய வம்சத்தின்படி அவர்களுக்கு கிடைத்த எல்லை எல்காத், ஆலி, பேதாப், அக்சாப், அலாமேக், ஆமாத், ரிசியால் இவைகளே. பின்பு அவர்கள் மேற்கே கர்மேலுக்கு சிகோர் லிப்தானுக்கு சென்று கிழக்கே பெத்சானுக்கும் திரும்பி செபுலோனுக்கு வடக்கே இருக்கிறதான இஸ்பத்தோவின் பள்ளத்தாக்கு பெத்சமேற்கு நெகிலேக்கும் வந்து இடதுபுறமாக காபூலுக்கும் எப்ரோனுக்கும் ரோகாப்புக்கும் அம்மோனுக்கும் கானாவுக்கும் பெரிய சீதோன் மட்டும் போம். அந்த எல்கையை பூரா இவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேரும் டிராயிங் போட்ட மாதிரி அப்படி குறிச்சிட்டு வந்துட்டாங்க. முதல்ல போய் என்னென்ன எல்கையை பூரா குறித்து அந்த பேர்கள்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறார். இது எப்படிலாம் நம்ம வந்து பைபிள் காலேஜ் படிக்கல, பைபிள் காலேஜில் தான் இந்த மாதிரி விவரங்களை சொல்லுவாங்க. மேப்பு போட்டு உலக மேப்பு போட்டு கிளியராக வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காரு. பல இதெல்லாம் 4000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினது. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000க்கு முன்னாடி, அதுக்கு முன்னால் 3000 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவங்கள் நம்மளுக்கு லகுவான முறையில் அந்த பேர் முதற்கொண்டே இப்போ எழுத்தினுடைய சொற்கள் மாறிக்கொண்டே வந்த மாதிரி அந்த காலத்தில் போய் அப்படி இருந்திருக்குது. அப்புறம் அந்த எல்லை ராமாவுக்கும் தீருக்கும் என்னும் அரணிப்பான பட்டணங்கள் மட்டும் திரும்பும். பின்பு அந்த எல்லைக்கு ஓசாவுக்கு திரும்பி அக்ஸ்பியின் எல்லை ஓரத்தில் உள்ள சமுத்திரத்திலே முடியும். உம்மாவுக்கும் அப்தோவுக்கும் ரோகாவுக்கும் அதற்கு அடுத்ததாக இருந்தது. இந்த பட்டணங்களில் கிராமங்கள் 22. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் நம்ம இதெல்லாம் வந்து ஷீப்போலத்துங்கிற வார்த்தை மாதிரி ஒரு வார்த்தையிலே பல வித்தியாசங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வசனங்கள் இந்த ஊர்கள்லாம் இருக்குது. அது கரெக்டாக உச்சரிக்கணும். நம்ம வந்து அதில் நம்ம தேர்ந்தவரும் கிடையாது. நம்ம இப்போ எளிய முறையில் நம்ம கற்றுக்கிட்டனால அந்த பழைய பாற்பாடில் கரெக்டாக அந்த நேமில் உச்சரிப்பில் கரெக்டாக விளங்கிக்கிட்டோம். நம்ம தமிழ் வார்த்தை வந்து கொஞ்சம் லகுவாக இருக்கணும், மற்ற பாஷைகளை விட லேசாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் பழைய மற்ற பாஷைகளை புரிகிறது காட்டிலும் தமிழ் வார்த்தை புரியுறது ரொம்ப லேசு. 6ஆம் சீட்டு நப்தலி புத்தருக்கு விழுந்தது. நப்தலி புத்தருக்கு அவள் வம்சத்தில் கிடைத்த எல்லை எல்பேத்திற்கும் சானாமில் உள்ள அல்தேனுக்கும் வந்து அதமி நெகோபின் மற்றும் யாபேனியல் மேலும் லகு மட்டும் போய் யோர்தானில் முடியும். அந்த யோர்தான் நதியை வச்சு தான் ஒவ்வொரு ஊர், ஒரு சித்திர ஊர், அந்த எல்லாமே அந்த இது பிரித்து கொடுத்துருக்காரு. கானான் தேசன், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசன் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்டது. அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை இவங்க அடிமைப்பட்டு போனாங்க. எகிப்துக்கு அடிமைப்பட்டு போய் திருப்பி ஆண்டவர் அவங்கள திருப்பி அவராக தான் ஆண்டவர் வந்து இவங்களை அந்த பார்வோனுடைய இதிலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்துக்கு அழைத்து சென்று 10 கட்டளையை கற்பிச்சுட்டு அவங்களுக்கு எல்லா ஆசரிப்பு கூடாரங்கள் கற்றுக் கொடுத்தது. தேவத்துவத்தை பூரா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து திருப்பி யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இதெல்லாம் தேவனுடைய செயல். இது ஆச்சரியமானது. இதெல்லாம் நம்ம 40 வருஷம் அவங்க 40 வருஷம் சர்வீஸு தான். 40 வருஷத்துல தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த சந்தியில் அழிஞ்சிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு உள்ள ராஜாக்கள் பார்க்கும்போது இவன் 50 வருஷம் அரசாண்டான், இவன் 40 வருஷம் அரசாண்டான்னு சொல்லி ஒரு வரியில் முடிஞ்சிடும் வேதத்தில். ஆனால் அந்த 40 வருஷ அனுபவத்தை தாண்டி
திருப்பி கானானுக்குள்ளே வந்த அனுபவம் தான் நம்ம வேதத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லா பாடமே அதுக்குள்ளே தான் இருக்குது. பிறகு ராஜாக்கள் காலத்தில் இவன் 40 வருஷம், இவன் 50 வருஷம், இவன் 60 வருஷம் தேசம் அமைதிலேருந்துன்னு லேகுவாக ஒரு வாரத்தில் முடியும். ஆனால் நமக்கு தான் அதை எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதனால் நம்ம அதெல்லாம் ஞானமாக படித்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு அது பிரயோஜனப்படும். அப்புறம் அந்த எல்லை மேற்கே அஸ்தோனுக்கு திரும்பி அங்கேயிருந்து ஊர்கோலுக்கு சென்று தெற்கே செபுலோன், தெற்கே ஆயியையும், சூரிய உதயத்திலிருந்து யோர்தானிலே யூதாவை சேர்ந்து வரும் அரணிப்பான பட்டங்களிலே சித்திம், சேர், அம்சோத், ராகாத், சின்னரேத், ஆதமத், ராமா, அத்சோர், கோதேஸ், எத்ரோபி, எந்த ஆசோத், ஈரான், மில்கோ, இதெல்லாம் ஒரே வசனத்தில் 3 ஊரே எழுதியிருக்கிறார். அப்படி அவையிலுள்ள கிராமங்கள் 19. இந்த பட்டணங்கள் இவையிலுள்ள கிராமங்களும் நப்தலி புத்திரருக்கும் கோத்தருக்கும் வம்சத்தில் உண்டான சுதந்திரம். நப்தலி கோத்திரத்துக்கு உள்ள வம்சங்கள் உண்டான சுதந்திரம் எல்லாமே அந்த யாக்கோபின் புத்திரர், அந்த யாக்கோபினுடைய சுதந்திரம் தான். அவனுடைய கோத்திரத்துக்கு தான் 12 கோத்திரமாக வந்ததுனால ஒவ்வொரு கோத்திரத்துக்கு இது கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சொந்த ஜனங்கள். அதனால் ஆண்டவர் என்னென்னா இல்லை பைபிளில் வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறோம். இதை நம்ம என்ன சொன்னால் கற்றுக்கிறது வர்றதுனால நமக்கு ஆவிக்குரிய இதுக்கு எதுவும் புரோஜனப்படமா? இதில் வேதத்தை அறிவிக்கும்போது இவ்வளோ பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பட்டணங்களை பிடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம என்ன அதுதான் அறிய முடியும். கோத்திர பிதாக்களை அறிஞ்சிக்கிட முடியும், அந்த ஊர்களை அறிஞ்சிக்கிட முடியும். இந்த பட்டணங்களும் இவ்வளோ கிராமங்களும் நப்தலி புத்தருக்கு கோத்திரருக்கும் அவர்கள் வம்சத்தின்படி உண்டான சுதந்திரம். 7ஆம் சீட்டு தான் புத்திரருக்கு கோத்திரருக்கு விழுந்தது. 7ஆம் சீட்டு தான் புத்திரர். அந்த தான் புத்திரருக்கு விழுந்தது 7ஆவது சீட்டு. தான் கடைசியில் வரான். ஏன்னா அவன் விக்கிராராதனையில் அவன் கொஞ்சம் செயல்பட்டதுனால ஆண்டவருக்கு அது பிடிக்கல. அந்த கோத்திரங்களின்படியுமே இதை என்ன கடைசியில் தான் அதை குறித்து எழுதுகிறார். தான் கோத்திரம் வெளிப்படுத்தலில் வராது, அந்த 1,40,000 பேர் வர்றதில் வராது. ஆனாலும் இவங்க பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு அவனுடைய சந்ததி வந்ததுனால அவங்களையும் ஆண்டவர் நினைச்சாருன்னா தப்பு உள்ள வேண்டாம், நீ கழிச்சிடலாம். ஆனாலும் ஆண்டவர் கழிக்கலை. அவர் உண்மை உள்ளவர், அவர் இறக்கம் உள்ளவர்னால அந்த தான் விக்கிரகனை ஆரம்பித்தது அவன் தான். அதனால தான் ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனாலும் அவனை விற்று வளராது, அவனுக்கு குறையா போயிடும் அது அப்படின்ட்டு நம்ம இதை பார்க்குறோம். அதை பின்னால் இருக்கிறோம். 7ஆம் சீட்டு தான் புத்தருடைய கோத்திரத்துக்கு விழுந்தது. அவர்களுக்கு அவ்வளோ வம்சங்களுக்கு கிடைத்த சுதந்திரத்தின் எல்லையாவது சேரா, எஸ்தாரேல், இஸ்ரவேல், சாலாபின், ஆயிலோன், எப்த்லா, ஏலோன், திம்னாதா, எக்ஸ்ரோன், எல்கோத், கீபோன், பாலாத், யகுத், பெர்னராம், காரிம், மோன், மேயர்கோன், ராகோன் என்னும் பட்டணங்களும் யாப்போக்கு எதிரான எல்லையுமே. யாக்கோபுக்கு நதியில் தான் அவன் படுத்துக்கிறான் யாக்கோபு. அதனால் அந்த பட்டணம் இவனை சேருது. தான் புத்தன் எல்லை அவர்களுக்கு ஒடுக்கமாக இருந்தபடியால் அவர்கள் புறப்பட்டு போய் லேசேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து பட்டை கருக்கினாலே சங்கரித்து அதை சுதந்திரித்து கொண்டு அதில் குடியிருந்த லேசேமுக்கும் தன் தகப்பனாகிய தானுடைய நாமத்தினுடைய தான் என்று பெயரிட்டான். எல்லாருமே பிடிச்சாச்சு. கடைசியில் தான் கோத்திரத்துக்கு கொடுக்குறாங்க. அவனுக்கு இடம் ஒடுக்கமான இடமா. அப்போ ஆண்டவர் வேதத்தில் என்னென்னா ஒரு எழுத்து எழுதினாலும் அது விசேஷமாக ஒடுக்க அவனுக்கு குறைவான இடம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை உண்மையான வித்துக்கள் பூரா ஆண்டவர் நல்லா கொடுத்தாரு நம்ம பார்க்கும்பொழுது. ஆனால் தான் கோத்திரத்துக்கு ஒடுக்கமான இருந்ததுனால நீங்கள் என்ன செய்யணும்னா தனியாக போய் இன்னொரு இதை பிடிச்சிக்கிட்டு அங்கே உங்களுக்கு இடத்த உண்டாக்கி அவன் வம்சத்தின்படியே எனக்கு என்ன செய்யணும்னா தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அந்த பட்டணங்களும் அவ்வளோ கிராமங்களும் தான் புத்தர் கோத்திரத்துக்கு அவள் வம்சத்தில் உண்டான சுதந்திரம். அவள் வம்சத்தில் உண்டான சுதந்திரத்தை ஆண்டவர் அது அவங்களுக்கு கொடுத்தார். தேசத்தியான எல்லையின்படியே சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது பார்த்தீங்களா கடைசி வந்தாச்சு. எல்லாம் கொடுத்தா தான் கோத்திரம் தான் கடைசி. தேசத்தின் எல்லையின்படி சுதந்திரமாக தீர்ந்த போது இஸ்ரேல் புத்தர் நூனின் குமாரனாய யோசுவாவுக்கு, அதாவது இதில் நம்ம என்ன பார்க்கணுன்னா எல்லாருக்குமே தான் கோத்திரத்தை கொடுத்தாச்சு. தானை பற்றி நம்ம பார்க்கணுன்னா
தான் இஸ்ரவேல் கோத்திரங்கள் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையில் மேல் ஏறியவனாயிருந்து மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடிக்கிறதுக்கும் வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே கிடக்கிற விரியனை போலும் இருப்பான். அந்த யாக்கோபு இந்த 12 பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தானுக்குள்ள ஆசீர்வாதத்தை தானுக்குள்ளே சொல்கிறான். யார் வேணா சர்ப்பம் இதில் தான் அவனோட மோசமான காரியம் சொல்கிறது. எப்படின்னா, தான் குதிரையில் மேல் ஏறிக்கிறவனும் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கும் வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையிலே இருக்கிற விரியனை போலும் இருப்பான். அது அந்த சர்ப்பம், அப்போ சர்ப்பம் என்னை வஞ்சித்துங்க மாதிரி தான் வஞ்சிக்கப்பட்டான். இதே நம்ம இதில் பார்க்கும் பொழுது தான் கோத்திரத்துக்கு ஆண்டவர் ஒடுக்கமான இடத்த தான் கொடுக்குறாரு. பிறகு இந்த இதில் கோத்திரங்களில் பார்க்கும்பொழுதும் அந்த வெளிப்படுத்தலை பார்க்கும்போது தான் கோத்திரத்துக்கு அந்த 140,000 பேரில் அங்கே வரல அவன் பேர். அதனால் தான் கோத்திரத்துக்கு இடுக்கமானது தான் கொடுக்குறாரு. நம்ம எல்லாமே வேதத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா தான் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஆண்டவர் எவ்வளவு கிரியை செய்கிறார், அவனுடைய வித்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு சொல்லி காட்டுவார். தேசத்தின் எல்லைன்படியே சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்த போது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரன் யோசுவாவுக்கு நடுவே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். பார்த்தீங்களா, இப்போ யோசுவாவை பற்றி நம்ம ஆராயணுன்னா, அவன் யோசுவா யார்? அவன் எப்ராயின் மகன். அதை பார்க்கும்பொழுது என்னாகமும் 13:8 என்ன சொல்லியிருக்குன்னா, எப்ராயும் கோத்திரத்தின் நூனின் குமாரனாகிய யோசேயாவுக்கு யோசுவான்ட்டு மோசே பேரிட்டான். அவன் தான் யார்? எப்ராயின் மகன். எப்ராயின் மகன்னா அந்த யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைகள் மனாசா எப்ராயும். அந்த என்னை பலுகி பெருகச் செய்யனால எப்ராயின்னு பேரிட்டான். எப்ராஹிம் புரட்டி போடாத அப்பன்னு சொல்லியிருக்காரு. அந்த குடும்பத்தில் தான் யார் வரா? எப்ராஹிம் குடும்பத்தில் தான் அந்த நூனின் குமாரனாகிய யோசுவா வரான். இவன் பங்கிட்டு கொடுத்ததுனால எல்லா ஜனங்களுக்கும் அந்த கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுத்ததுனால இவனுக்கு கிரேஸாக சில இது கொடுக்குறாங்க. நாம் இந்த உலகத்தில் சில இடத்துல சில நிலங்களை பங்கிட்டு கொடுக்கும் பொழுது இவங்க பங்கிட்ட ஆளுக்கும் அவங்களுக்கும் சில இடங்களில் கொஞ்சம் மிச்சமாக இருக்க இடத்த நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு கொடுப்பாங்க. நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். நம்ம ஊருக்கு கிராமத்தில் கொடுக்கும் பொழுது எல்லா பங்கையும் பிரிப்பாங்க. பிரித்து கொடுக்கும் பொழுது கடைசியில் விளையாட்ட அந்த பிரித்து கொடுத்த ஆளும் அதுக்கு சேர்ந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு கொஞ்சம் செண்டுகளை எழுதிக்கிடுவாங்க. எழுதி அவங்களுக்கு இவங்க வேலை செய்கிறதுனால அந்த செண்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது அவங்களுக்கு இலவசமாக கிடைச்ச மாதிரி தான். அதனால் இவன் கோத்திரம் என்ன கோத்திரம்? எப்ராஹிம் கோத்திரம். எப்ராஹிமுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஆனாலும் எப்ராஹிம் கோத்திரத்தில் இவன் யோசுவா இருந்ததுனால அவனுக்கு தனியாக கொடுக்குறாங்க. அவன் குடும்பத்துக்குள்ளே இவன் வேலை செஞ்சதுனால இவன் பங்கிட்டு கொடுத்ததுனால இவங்களுக்கு சில பிளாட்டுகள் இலவசமாக இத்தனை செண்டுன்னு சொல்லி இந்த காலத்துலேயும் அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது பிறகுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. அது எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னோத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவன் கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். யோசுவாவுக்கு தனியாக அவன் பிரித்து கொடுத்தனால அந்த மலை தேசத்தை, அது எப்படின்னா, நூனின் குமாரனாய் யோசுவாவுக்கு தங்கள் நடுவே ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். எப்ராஹிம் மலை தேசத்திலே இருக்கிற திம்னோத்சா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவன் கர்த்தருடைய வாக்கின்படி கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலியேசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலாவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே இஸ்ரவேல் புத்திரர் கோத்திரங்களில் சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். இதோட தேசத்தை பங்கிட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ யோசுவாவுக்கும் ஆண்டவர் நினைச்சாருன்னா கிரேஸ் பண்ணி கொடுக்குறாரு. யோசுவா ஏன்னா யோசேப்பினுடைய பையன், அவன் 2வது பிறந்தவன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தனால இந்த தேசத்தில் என்னை பழகி பெயர்னால அவனுக்கு எப்ராஹிம்னு பேர் விட்டுரு. அப்போ அவன்கிட்ட எல்லா குணங்களும் இருக்குது. அவன் தான் அந்த மோசைக்கு பின்னால் அவருக்கு ஊழி செஞ்ச மாதிரி வர்றான். அவனுக்கு தனியாக இந்த லேண்டுகளை பிரித்து கொடுத்தனால அவனுக்கு எக்ஸ்ட்ரா இது கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஏன் எழுதணும்? பிற்காலத்தில் நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்போது விளங்கிடு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆண்டவர் இது எழுதி வச்சுருக்காரு. இதோட இந்த அதிகாரம் முடிஞ்சது. ஒரு பாடல் பாடி நிறைவேறும். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன் ஆசையோடு என் ஆத்துமாவிற்கே ஆசிகள் அருளோம். ஆனந்தமாய் ஆண்டவர் இயேசுவை போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால்
இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமோனோர்களாம் தள்ளிடினோம் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் என் நீதியின் கரத்தால் தாபரமும் நல்ல நாதுனும் என்றார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையோ வெளியாயினதே. நிக்கிய சாவினை நச்சு விசேஷத்தால் ஜீவன் நாளியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே அப்போஸ்தலர் தாம் ஒளியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே ஆளி போல்வான் மழை நிறைக்குமே. சேர்ந்திட சியோனின் தேவனின் சன்னதி ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைந்திடுவோம். இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, இம்மட்டும் உடைய வசனங்களை தியானித்தோம் ஆண்டவரே. யேசுவா ஆண்டவரே, யோசுவா அந்த ஜனங்களுக்கு அந்த 12 கோத்திரத்தைக்கும் நிலங்களை பங்கிட்டு கொடுத்தான் என்று வேதத்தில் காண்கிறோம் ஆண்டவரே. இது கடைசி நேரமாக இருக்கிறது. நிலங்களை எல்லாவற்றையும் அவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு பங்கிட்டு நல்ல முறையிலே பங்கிட்டு கொடுத்தான். அவனுக்கும் நீ சுதந்திரமாய் இடத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. தப்புனே உம்மை அறிவது நித்திய ஜீவன் ஆண்டவரே. சதாகாலம் வாழ்கிற தேவனே, நீரே என்று மாறாதவர். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரப்பா. உங்களை துதிக்க 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நாங்கள் நீசர்கள் பாவிகள் ஆண்டவரே. எங்களுடைய மாம்ச சிந்தையில் உள்ள பாவங்கள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துங்க. பரிசுத்தமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. சரீரத்துக்கு வேண்டிய பலத்தை கொடுங்க. ஆவியில உற்சாகத்தை கொடுங்க. ஆத்துமாவிலே தைரியத்தை கொடுங்கப்பா. அந்த உலக வாழ்க்கை மாயானது, மாயையிலும் மாயானது ஆண்டவரே. அது நொடிப்பொழுதிலே கடந்து போகும் என்பதை நாங்கள் அறிவோங்க தாவேஸ்வரர். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க. உண்மை தடவையாயிலும் கண்டுகொண்டு உண்மையில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.